नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधि नामिने नमो आचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामदारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततोर्जयं मुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देग्रिं यत्कृपातमहं वन्दे गुरुं दिनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னைக்கு மூன்றாவது கண்டம், முதல் புத்தகம், அத்தியாயம் 16, ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மதஜி, எத்தனை ஸ்லோகங்க? 18 மதஜி. தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா மதஜி. 18வது ஸ்லோகம். His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Tvanta sanatano dharmo rakshade tanubistava dharmasya paramagukyo nirvikaro bhavan madaha. ஹரே கிருஷ்ணா மதஜி. படிக்கிறேங்க. மொழிபெயர்ப்பு. அனைத்து உயிர்களின் நித்திய தர்மத்திற்கும் நீர் ஒருவரே ஆதாரமாக விளங்குகின்றீர். மேலும் உமது முழுமுதற் கடவுள் தன்மையின் பல்வேறு அவதாரங்களினால் நீர் சமய அறநெறிகளை எப்பொழுதும் காத்து வருகின்றீர். அனைத்து சமய அறநெறிகளின் குறிக்கோளாகவும் நீரே இருக்கின்றீர். எம்மை பொறுத்த மட்டில் நீர் இறுதியற்றவர் மற்றும் காலந்தோறும் மாற்றமின்றி இருப்பவர் ஆவீர். பொருளுரை. இஸ்லோகத்தின் தர்மஷ்ய பரமோ குக்கிய என்னும் கூற்றானது அனைத்து சமய அறநெறிகளின் மிகவும் ரகசியமான பகுதியினை சுட்டுகிறது. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அர்ஜுனனுக்கு தான் அளித்த இறுதி அறிவுரையில் பகவான் கிருஷ்ணர் சமயத்தின் பிற அறநெறி அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை சரணடைவாயாக என்று கூறுகிறார். இதுவே சமய அறநெறிகளை நிறைவேற்றுவதற்கான மிகவும் ரகசியமான அறிவாகும். பாகவதத்தில் கூட தனக்குண்டான சமய தர்மங்களை மிகவும் சிரமத்தின் பேரில் நிறைவேற்றிய பிறகு ஒருவன் கிருஷ்ண சிந்தனை பெறவில்லை எனில் சமய அறநெறிகளை நிறைவேற்றுவதற்காக அவன் உழைத்த உழைப்பெல்லாம் காலவிரயமே என்று கூறப்பட்டிருக்கிறது. இங்கு வடமுனிவர்களின் கூற்றானது பரமபுருஷ பகவானே தேவர்கள் அல்லர் அனைத்து சமய நெறிகளுக்கும் அறநெறிகளுக்கும் இறுதி இலட்சியமாக விளங்குகின்றார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஏராளமான மூட பிரச்சாரகர்கள் சிறு தேவர்களை வழிபடுவது கூட பரம லட்சியத்தினை அடைவதற்குரிய வழிதான் என்று கூறுகின்றனர். ஆயினும் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையின் ஆதாரபூர்வமான கூற்றுக்கள் இதனை மறுதலிக்கின்றன. பகவத்கீதை குறிப்பிட்ட ஒரு தேவரை வணங்குபவன் அத்தேவரின் உலகை அடைகின்றான், ஆனால் முழுமுதற் கடவுளை வணங்குபவன் வைகுண்டத்தை அடைகின்றான் என்று கூறுகிறது. மேலும் சில பிரச்சாரகர்கள் ஒருவன் எதனை செய்தாலும் இறுதியில் அவன் முழுமுதற் கடவுளின் இருப்பிடத்தை அடைகின்றான் என்று கூறுகின்றனர். ஆனால் இதுவும் செல்லத்தக்கதல்ல. பகவான் நித்தியமானவர். பகவானின் பக்தனும் நித்தியமானவன். அதுபோல் பகவானின் உறைவிடமும் நித்தியமானதே. இவையெல்லாம் தான் இங்கு சனாதனம் அல்லது நித்தியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் தேவர்களை வணங்குவதன் மூலம் மேலுலகை ஹரே கிருஷ்ணா. தேவர்களை வணங்குவதன் மூலம் மேலுலகை அடைவது போன்று பக்தி தொண்டானது தற்காலிகமானதல்ல. அம்முனிவர்கள் பகவான் தனது நிகரற்ற கருணையினால் தான் அந்தணர்களையும் வைணவர்களையும் வணங்குவதாக கூறிய போதிலும் உண்மையில் அந்தணர்களாலும் வைணவர்களாலும் மட்டுமின்றி அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுபவர் பகவானே யாவார் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வந்து அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர் பகவான் கிருஷ்ணர் தான். அதனாலதான் அவர் நித்தியமானவர். அவர் ஒருவர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். அப்போ முழுமுதற் கடவுளின் தன்மையில் பல்வேறு அவதாரங்களால் நீர் சமய அறநெறிகளை எப்பொழுதும் காத்து வருகிறீர்.
சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவம் சர்வ பாபேப்யோ மோஷைஷாமம் ஆசூஷக. இப்ப என்னை சரணடை, எல்லாவித தர்மங்களையும் விட்டுட்டு என்னை சரணடைவதே முழுமையான தர்மம் அப்படிங்கிறார். அந்த பகவத்கீதையோட சாரம்சம் அந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப சமய அறநெறிகளின் குறிக்கோளாகவும் நீர் இருக்கிறீர். இப்ப சமய அறநெறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதங்கள்ல பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் அப்படின்னா வேதாந்தம் அப்படின்னா அதுதான் அந்தம் என்றால் முடிவு. வேதத்தின் அந்தம் முடிவு என்னவென்றால் பகவான் கிருஷ்ணரே. ஆனா இதை புரிஞ்சுக்காம வேதத்தின் மலர் சொற்களால் கவரப்படுபவர்கள் நிறைய பேர் ஞானிகளாகவும் கர்மகாண்டிகளாகவும் வலம் வர்றாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா பகவத்கீதையில 15.15 சொல்றாரு, வேதைச சர்வைர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். அந்த வேதங்களை தோற்றுவித்தவனும் நானே, வேதங்களால் புரிந்து கொள்ளப்படுபவனும் நானே அப்படின்னு சொல்றார். அதை தோற்றுவித்தவனும் அவர்தான், புரிந்து கொள்ளப்படுபவரும் அவர்தான் இறுதி அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை புரிந்து கொண்டவனும் நானே. ஏன்னா வேதங்கள் வந்து கடல் மாதிரி, யாராலையும் படிச்சு முடிக்க முடியாது. பெரிய பெரிய ஞானிகள், சதுர்வேதி திரிவேதி அப்படின்னு என்ன ஒரு பண்டிதர்களாக இருந்தாலும் அவங்கனால அவங்க லைஃப் டைம்ல படிச்சு முடிக்கவே முடியாது. எந்த யுகத்திலையும் சரி. 1,00,000 ஆண்டுகள் இருந்தப்பவும் யாராலையும் படிச்சு முடிக்க முடியல. அப்பவும் குழம்பினாங்க. துர்வாச முனிவர், இந்த மாதிரி பெரும் பெரும் முனிவர் எல்லாம் கூட வேதங்களை படித்து ஞானிகளாக இருந்தாங்களே தவிர அவங்களால முழுமையான பக்தர்களாக முடியல. ஏன்னா வேதத்தின் சொற்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பொய் அகங்காரம் உருவெடுக்கும். நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவன், எந்த மந்திரத்தை வேணாலும் என்னால சொல்ல முடியும், அதன் மூலமா நான் அஷ்டமா சித்திகள்ல பல கலைகள் இருக்கு, அதையெல்லாம் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு மயங்கி போயிடுவாங்க. ஆனா பகவான் வந்து எப்பவுமே இந்த தர்மத்தை எப்படி பாதுகாக்கிறார்? யதாதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம். இந்த தர்மத்தை காப்பதற்காகவே பல அவதாரங்கள் நான் எடுத்து வருகிறேன். எப்போ? பரித்ராணாய சாதுனா, அந்த சாதுக்களை காப்பதற்காக. சாதுக்கள்னா பக்தர்கள். வினாச்சாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, யுக யுகமாக தோன்றுகிறேன். அதுதான் இங்கேயே சொல்றாரு சில பிரபுபாதர். அப்போ யுக யுகமாக அவர் வருகிறார். அப்போ இந்த தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்வதர்மம். சாதாரண தர்மங்கள் நிறைய இருக்கு. அன்னதானம் பண்ணுங்க, மத்தவங்க கஷ்டப்பட்டா உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம், இல்ல அரிசி கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம், இல்ல நீங்க இடம் கொடுக்கலாம் வீட்டுல. இப்படி எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் சாதாரண தர்மங்கள், நீங்க வெளிப்புற உடலுக்கு செய்கின்ற தர்மங்கள். ஆனா உண்மையான தர்மம் என்ன? தர்ம சுனஸ்திக பும்சாம் விஸ்வக்சேனோகதாசுய நோத்பாதையே ததிர்தும் ஸ்ரமயேதகி கேவலம். இப்ப சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் தர்ம தர்மன்னு நம்ம எவ்வளவு பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப உண்மையான தர்மம் என்ன அப்படின்னா அது வந்து கடவுளை அடைய வழிகாட்ட வேண்டும். அதுதான் உண்மையான தர்மம். ஏன்னா மற்றதெல்லாம் சிரம ஏவகி கேவலம். சிரம ஏவகி கேவலம்னா மற்றதெல்லாமே நம்மள என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது உண்மையான வழிக்கு கொண்டு போகாது. அப்ப தர்மம் என்பது தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அது பகவானால் தோற்றுவிக்கப்பட்டது. யாரும் இடையில உருவாக்க முடியாது. இங்க நாம ஜட உலகில என்ன பண்றோம்? ஆளாளுக்கு ஒரு தர்மம். நான் சொன்னதுதான் சட்டம், இந்தியா சொல்லுது. இந்திய சட்டப்படி பீனல் கோடு, இந்த சட்டப்படி உனக்கு தூக்கு தண்டனை வழங்குகிறேன். ஆனா இது நீங்க அமெரிக்கா போனீங்கன்னா அங்க வேற மாதிரி இருக்கும். துபை போனீங்கன்னா அங்க அடிச்சே கொண்டுடுவாங்க தப்பு செஞ்சா. அவங்க வச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க, உடனே தூக்கு தண்டனை. எங்க ரோட்லயே, நடு ரோட்லயே கொடுப்பாங்க. அப்ப நாம வேணா இப்படி நாட்டுக்கு நாடு சட்டத்தை மாத்திக்கலாம். ஆனா பகவானுடைய சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப எப்படி அதை வந்து அவர் இந்த தர்மத்தை பரப்புகிறார், எப்படி அதை வந்து ஆட்சி செய்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு தேவர்கள் மூலமா. அப்ப மலைக்கு ஒரு கடவுள், நம்ம உறுப்புகள்ல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு தலைவர். கண்ணுக்கு பாத்தீங்கன்னா சூரிய தேவன், வாய்க்கு பாத்தீங்கன்னா வருணன், இப்படி பல ஆளுநர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்மளுக்கு நாம என்ன வாயால தப்பு செஞ்சோமோ வருணன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நாக்க துண்டிக்கிறார். சிலருக்கெல்லாம் வாய் வராது, சிலருக்கு பேச்சு வந்து சரியா வராது, சிலருக்கு பேசினாலும் தெளிவா பேச முடியாது, சிலரெல்லாம் வரம் வாங்கினாலும் அது தவறான சொற்களை பயன்படுத்திடுவாங்க. இப்படி தர்மம்
ஒவ்வொரு தர்ம தேவதைன்னே தனியா இருக்காங்க. சோ தர்ம தேவதை அப்படிங்கிற ஒரு பர்சானிஃபைடு. சோ இந்த மாதிரி தர்மம் வந்து நம்மளுக்கு பல நேரங்கள்ல பல தேவர்களால கொடுக்கப்படுகிறது. யமதர்மன் அவர் வந்து கரெக்டா தராசு மாதிரி கரெக்டா யாருக்கும் பாகுபாடு பார்க்க மாட்டாரு. எனக்கு லஞ்சம் கொடுக்குறியானா கேட்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா அவர் பகவானோட பாதுகாப்புல இருக்கிறார், பகவானுக்காக சேவை செய்கிறார். இப்படி தர்மம் கடைசியில நம்மளுக்கு உத்தமமான தர்மம் என்ன? பாகவத தர்மம். அந்த பாகவத தர்மம் என்ன சொல்லுது? பகவான் கிருஷ்ணரே இறுதி. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய எதுல முடியுது? நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமண தம் நமாமி ஹரிம் பரம். அந்த நாம ரூபத்தில் இருக்கும் பகவானை சரணடைய வேண்டும், நாமத்திடம் சரணடைய வேண்டும், நாமதேவனிடம் சரணடைய வேண்டும். அப்போ பகவான் எப்படிப்பட்டவர்? ஏன் அவரிடம் சரணடையணும்? ஏன்னா அவர் நித்தியமானவர். நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்தியமானவர்களுள் நித்தியமானவர் அவர். நம்ம ஆத்மாவும் நித்தியமானது. நாம ஆத்மா வந்து அழிவதில்லை. அதுக்கு அது கத்தியால துண்டிக்கப்படுறது கிடையாது, நெருப்பால் எரிக்கப்படுவது கிடையாது, அதை வந்து கொலை பண்ண முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. இப்படி நா ஜாயதோ மிரியதோ வாகதாசின் நாயம் புத்வா பவித்தா வண்ண பூயக யஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே சரீரேன ஆத்மாவை பற்றி நம்ம 2வது அத்தியாயத்துல நிறைய படிக்கிறோம். அப்போ நம்ம ஆத்மாவும் நித்தியமானது. ஆனால் நித்தியமானவர்களுள் நித்தியமானவர் யாரு? பகவான். அதனால் சனாதனம். சனாதனம்னா நித்தியம். அப்ப நித்தியமான தர்மம் இருக்கின்றது. ஒரு மிளகாய்க்கு தர்மம் என்ன? காரம். உப்புக்கு தர்மம் என்ன? உவர்ப்பு. இப்படி ஒரு பொருளுக்கும் தர்மம் இருக்கு. அப்ப நம்மளுக்குரிய தர்மம் என்ன? எப்பொழுதும் பகவானை சரணடைந்து அவரிடம் அடைக்கலம் கொள்ளுவதே. ஜீவேன சுரூபகய கிருஷ்ணர் நித்திய தாச. அதுதான் நம்மளோட தர்மம். பகவானுக்கு தாசனாக இருந்து சர்வீஸ் பண்றது. அப்போ தனது நிகரற்ற கருணையினால் அந்தணர்களையும் வைணவர்களையும் வணங்குவதற்காக கூறிய போதிலும் உண்மையில் அந்தணர்களும் வைணவர்கள் மட்டுமன்றி அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுபவர் பகவான். ஏன்னா பகவான் வந்து எல்லாராலும் வணங்கப்படுபவர். ஏன்னா அவர் உத்தம ஸ்லோக வார்த்தையா அப்படின்னு சொல்லி மிக மிக உத்தமமானவர், தூய்மையானவர், தூய்மையானவற்றில் தூய்மையானவர், அஜித்த வெல்ல முடியாதவர். இப்படி பல பெயர்கள் அவருக்கு இருக்கின்றது. பல பெயர்களும் அவரது புகழை கொண்டாடுகின்றது. அதனாலதான் பகவான் நாமம் என்றும் மங்களகரமானது. உத்தம ஸ்லோகங்களால் அவர் என்றும் துதிக்கப்படுகின்றார். இப்ப யாராவது ஜடப்பொருட்கள் பேரை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு உணர்வு உங்களுக்கு வெளிப்படுமான்னு பாருங்க. ஃபேன் ஃபேன் ஃபேன், இல்ல டிவி டிவி டிவி, ஏதாவது ஒண்ணு பேரை சொல்லிட்டு இருங்க. சோஃபா 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 அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் தான் வரும். ஆனா பகவானுடைய பெயரை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்ல சொல்ல நீங்க தூய்மை அடைஞ்சிட்டே வர்றீங்க. ஒரு கட்டத்துல உங்களுக்கு அந்த பரவசம் பேரின்பம். ஏன்னா ஆத்மா அதுக்குத்தான் இயங்குது. ஆனந்தமயோ அபியாஷாத். அந்த ஆனந்தம் கிடைக்கணும்னா ஆத்மாக்கு ஆனந்தம் எங்கிருந்து கிடைக்குது? பௌதியத்துல கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஆன்மீகத்தில் அந்த நித்தியமான சனாதன தர்மத்துல நித்தியமாக இருக்கும் பகவான்கிட்ட தான் அந்த ஆனந்தம் இருக்கு. அப்போ பகவானுடைய அங்கமான நாம் எப்பொழுதும் பகவானுடன் இணைந்திருக்கும் போது அந்த இன்பத்தை பெறுகிறோம். பகவானை விட்டு பிரிந்து, அப்ப பகவான் நமக்குள்ளேயே பரமாத்மாவா இருக்காரு. அப்ப பரமாத்மாவை சாட்டிஸ்ஃபை பண்றவங்க இன்பமா இருப்பாங்க. ஏன்னா பகவான் உள்ள இருக்காரு. அப்ப எப்பவும் பகவானுடன் ஒன்றி இருக்கும் போது நமது செயல்கள் அவரை மையப்படுத்தி இருக்கும் போது அவர் திருப்தி அடைகிறார், அதனால நாம திருப்தி அடைகிறோம். சோ தனிப்பட்ட முறையில நாம இன்பத்தை அடைய முடியாது. உள்ள இருக்கிற பரமாத்மா எப்ப திருப்தி அடைகிறாரோ அப்ப நாம ஆனந்தமா இருக்க முடியும். ஸ்லோகம் 19. தரந்தீஹி ஹக்ஞசா மிருத்யும் நிவ்ருத்தா யத் அனுகிரகாத் யோகினஷ பவான் கிம் ஸ்வித் அனுகிரஹியேத யத் பரைஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மதர். படிங்க மதர்ஜி. நன்றி மதர்ஜி. மொழிபெயர்ப்பு. யோகிகளும் உன்னதமான ஞானிகளும் உமது கருணையினால் உலகியல் ஆசைகள் அனைத்தையும் துறந்து அறியாமை கடலினை கடக்கின்றனர். அதனால் முழுமுதற் கடவுளை பிறர் அருள வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை.
பொருளுரை. பரமபுருஷ பகவானின் கருணை இல்லையென்றால் பிறப்பு இறப்பு என்னும் அறியாமை கடலினை நீந்தி கடப்பது இயலாது. இங்கு யோகிகளும் பக்தர்களும் முழுமுதற் கடவுளின் பரம கருணையினாலேயே அறியாமை கடலை கடக்கின்றனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு யோகிகள் கர்மயோகி, ஞானயோகி, தியான யோகி, பக்தி யோகி என்று இருக்கின்றனர். கர்மிகள் சிறு தேவர்களின் ஆசியினை நாடுகின்றனர். ஞானிகள் இறைவனுடன் ஒன்று கலக்க விரும்புகின்றனர். யோகிகளோவெனில் முழுமுதற் கடவுளின் ஒரு பகுதி தோற்றமான பரமாத்மாவில் திருப்தியுற்று இறுதியில் அவரோடு இணைய விரும்புகின்றனர். ஆனால் பக்தர்களோ முழுமுதற் கடவுளின் நித்திய துணைவர்களாகி அவருக்கு தொண்டு புரியவே விரும்புகின்றனர். பகவான் நித்தியமானவர் என்பதோடு பரமபுருஷ பகவானின் கருணையை நித்தியமாக வேண்டுபவர்களும் கூட நித்தியமானவர்களே என்று ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பகவானின் கருணையினால் பக்தர்கள் பிறப்பு இறப்பு என்னும் அறியாமையினை எளிதில் கடந்து பகவானின் நித்திய உறைவிடத்தை அடைகின்றனர். ஆகையினால் பகவானுக்கு யாருடைய ஆசியும் தேவையில்லை. ஏனெனில் அவருக்கு இணையாகவோ அவரை விட உயர்ந்தவராகவோ எவரும் இலர். மனித பிறவியடைந்ததின் பயனை வெற்றிகரமாக உணர்ந்து கொள்வதற்கு உண்மையில் அனைவரும் பகவானின் அருளினையே நாடுகின்றனர். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ மிக உயர்ந்த பிறவி இருப்பதிலேயே மிக உயர்ந்த பிறவி அப்படின்னா மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. இந்த மானிட உடல் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த இயந்திரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகவானை அடையவே. ஏன்னா 84 லட்சம் பிறவியில கடைசியாக இந்த மனித பிறவி கிடைக்கின்றது. தேவர்கள் கூட இந்த மனித பிறவியை எடுத்துதான் அவங்க பகவானை அடையணும். இப்ப தேவர்கள் கூட அவங்க ஆசைப்படுறாங்களாம், எப்ப நம்ம மனித பிறவி எடுத்து மீண்டும் பகவானை பக்தி தொண்டு பண்ணி பகவானை அடைவது அப்படின்னு அவங்க கூட ஏங்கிட்டு இருக்காங்க. அப்போ பரம புருஷரோட கருணை இல்லை என்றால் பிறப்பு இறப்பு என்னும் அறியாமை கடலை நீந்துவது இயலாது. ஏன்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அறியாமை கடலானது மிகவும் ஆழமானது, நீளமானது, அகலமானது. இப்ப யாராவது நம்மள பெரிய நீச்சல் வீரரா கூட இருக்கட்டும், ஒலிம்பிக் போட்டியில அவர் கோல்டு வின் பண்ணியிருக்காரு, அவரை கொண்டு போய் நடுக்கடல்ல போட்டா கூட அவரால் பிழைக்க முடியாது, நீந்தியே கரை சேர முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு பிறப்பு இறப்பு கடல்ல நாம விழுந்திருக்கிறோம், அதை நீந்தி கடக்க முடியாது. ஆனா யார் ஒருவர் பக்தி செய்கிறார்களோ அவங்க கன்றுக்குட்டியின் காலடியில இருக்கின்ற நீரை எப்படி சாதாரணமாக ஒரு குழந்தை கொண்டு தாண்டுதோ அது போல தாண்டுவது மிகவும் எளிது. இப்ப பாத்தீங்களா, யோகிகளும் பக்தர்களும் முழுமுதற் கடவுளின் பரம கருணையினாலேயே அறியாமை கடலை கடக்குறாங்க. பல யோகிகள் இருக்காங்க. கர்ம யோகி இருக்காங்க, ஞான யோகி, தியான யோகி, பக்தி யோகி அப்படின்னு. அப்ப கர்மிகள் என்ன பண்றாங்க? சிறு தேவர்களோட ஆசையை நாடுகிறார்கள். அவங்களுக்கு பக்தி அதிகமா கிடையாது. அப்போ அவங்க பலன் கருதும் செயல்ல, நான் இதை பண்ணினா எனக்கு இது கிடைக்கும், அதை பண்ணினா இது கிடைக்கும். அவங்க பாத்தீங்கன்னா தான தர்மம் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா கொடுத்தாக்கா அது 10 மடங்கு அதிகமா வரும் அவங்க கற்பனை. அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லுது. நீ இதை கொடுத்தீங்கன்னா உனக்கு அதன் பலன் பல மடங்கு கிடைக்கும். நீ பாலாபிஷேகம் பண்ணா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், தேனாபிஷேகம் பண்ணினா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், எழுதியே போட்டிருப்பாங்க கோயில்கள்ல. இது பலன் கருதும் செயல். நீ இன்னைக்கு உதவி செஞ்சீன்னா, கல்விக்கு உதவி செஞ்சீன்னா உன்னுடைய படிப்புக்கு அடுத்த பிறவியில நீ நல்லா சரஸ்வதியோட அருள் கடாட்சம் கிடைச்சு நீ IAS படிக்கலாம், IPS படிக்கலாம். சோ இந்த மாதிரி கர்மிகள் சிறு தேவர்கள் இத நாடுறாங்க. அந்த துபலம் தேசம் தத்பவதி அல்பமேதசாம். அப்படி சிறு தேவர்களை நாடுபவர்கள் அல்பமேதசா அப்படின்னு சிற்றறிவுடையவர்கள். ஏன்னா அவங்க சிறு பலனுக்காக அவங்களை நாடுறாங்க. பக்தி கிடையாது, அதுல வியாபாரம். நான் 4 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு நல்ல மார்க் கிடைக்கணும், நான் உனக்கு 40 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும். இதெல்லாம் அல்பமேதசா, சிறுபுத்தியுடையவர்கள். ஆனா ஏன் இவங்க அப்படி நாடுகிறார்கள்? உள்ள பரமாத்மா இருக்காரு, சொல்லி கொடுக்க மாட்டாரா அப்படின்னா, ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்ல கடவுளை சரணடைய. அப்ப பகவான் என்ன பண்றார்? இவங்க விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு கடவுளை இவங்க வணங்கும்படி அவங்களுக்கு வழி காமிக்கிறார். இப்ப யாராவது செல்வம் வேணும் அப்படின்னா அவங்க குபேரனை வழிபடலாம், குபேரனுக்கு யாகம் பண்ணலாம். இப்படி பல கடவுள்களை அவர் உள்ள இருந்து அவங்கள வழிபடும்படி தூண்டுகிறார். ஆனா பகவான் அதோட விடல. இது அல்பமேதசா அப்படிங்கிறார். ஏன்னா தன்னை வழிபட முழுமையா அவங்களுக்கு மனசு இல்லைன்னா வேற வழியும் காட்டுறாரு. ஆனா அது நிலை அல்ல, ஏன்னா அது சனாதனம் கிடையாது. அப்ப இந்த சிறுதேவர்கள் ஆசையை கர்மிகள்
நாடுகிறார்கள். ஞானியர் இறைவனுடன் ஒன்று கலக்க விரும்புறாங்க. அப்ப யோகிகளோ முழுவதற் கடவுளின் ஒரு பகுதி தோற்றமான பரமாத்மாவில் திருப்தியுற்று அவங்க சித்தர்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல் நிலையில இருக்கிறவங்களுக்கு சத்து மட்டும்தான் கிடைக்கும். 2வது நிலையில இருக்கிறவங்களுக்கு சத்து சித்து கிடைக்கும். 3வது நிலையில பக்தர்களுக்கோ சத்து சித்து ஆனந்தம் 3ம் கிடைக்கும். ஏன்னா அவங்க பகவானுக்கு தொண்டு செய்வதனால் இன்பம் பெறுகிறார்கள். ஏன்னா உடம்பு அந்த உறுப்பானது உடம்புல ஒட்டி இருந்தா தான் இன்பம். அப்ப நாம பகவானோட அங்கம் அப்படிங்கிறதுனால பகவானுக்கு சேவை செய்யறதுனால நம்மளுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனந்தமயம் அபியாஷாத் ஏயாத்மா சுப்ரசீததி. அப்புறம் அந்த ஆத்மாக்கு எப்படி ஆனந்தம்? பகவானுக்கு தொண்டு செய்யறதுனால. இப்ப பகவானின் கருணையினால் பக்தர்கள் பிறப்பிறப்பினும் அறியாமையினை எளிதில் கடந்து பகவானின் நித்திய உறைவிடத்தை அடைகிறார்கள். ஆகையினால் பகவானுக்கு யாருடைய ஆசையும் தேவையில்லை. நம்மளுக்கு தான் அவருடைய ஆசி தேவையோ தவிர பகவானுக்கு நம்ம ஆசையெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா பகவான் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறார். ஆத்மராமா, எல்லாத்தையும் கொடுப்பவர் அவர் தான், நாம தான் எடுக்கிறவங்க. சோ அவர் நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் முழுமையானவர். பூர்ணம் மத பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. அப்ப பூர்ணமானவர் அவர் எந்த ஒரு குறைவும் இல்லாதவர். மனித பிறவியிடத்தின் பயனை வெற்றிகரமாக உணர்ந்து கொள்வதற்கு உண்மையில் அனைவரும் பகவானின் அருளையே நாடுகின்றனர். அடுத்தது பதம் 20. எம் வை விபூதிருபயாதி அணுவேலம் அந்யைர் அர்த்தார்த்திபி ஸ்வஸ்ரதா திருத பர்த்தரேணு தன்யார்பிதாங்கிரி துளசி நவதாமதாம்னோ லோகம் மதுவிருத பதேரிவ காமாயானா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. தனது பாதங்களின் தூசியினை பிறர் தலையால் தாங்குகின்ற பெருமையுடைய அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவி உமது ஆசி பெற்ற பக்தரால் அர்ப்பணிக்கப்பட்ட புதிய துளசி மாலையில் ராஜவண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும் திருவடி தாமரைகளில் தனக்கு ஓர் இடம் வேண்டும் என்பதற்காக மிகுந்த ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறாள். பொருளுரை. முன்னரே விளக்கியுள்ளபடி பகவானின் திருவடி தாமரைகளுக்கு அர்ப்பணிக்கப்படுவதனால் துளசியானது அனைத்து உயர்ந்த தன்மைகளையும் பெறுகின்றது. இங்கே கூறப்பட்டிருக்கும் ஓமையானது அருமையாக இருக்கின்றது. பகவானின் திருவடி தாமரைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளின் மேல் ராஜவண்டு மொய்த்து கொண்டிருப்பதை போல் தேவர்களாலும் அந்தணர்களாலும் வைணவர்களாலும் தேடப்படும் அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவி எப்போதும் பகவானின் திருவடி தாமரைகளுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறாள் என்பதே. முடிவாக பகவானுக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்று எவரும் இலர். உண்மையில் அனைவரும் பகவானின் தொண்டர்களும் தொண்டர்களே ஆவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப அழகான உவமை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த அனாலஜி என்னன்னா, எப்பொழுதும் துளசி இலைகள் மேல ராஜவண்டு மொய்த்து கொண்டிருக்கிற மாதிரி தேவர்களும் அந்தணர்களாலும் வைணவர்களாலும் தேடப்படும் அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி தேவி பகவானோட திருவடி தாமரையில தொண்டு செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இங்க செல்வம் அப்படின்னா யாருக்கு இங்க கசக்குது? எல்லாருமே செல்வத்தை நாடுறதுக்காக லட்சுமி தேவியை பூஜிக்கிறாங்க. லட்சுமி தேவி நம்ம வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு வாசல்ல வலிச்சு வீட்டை சுத்தமா வச்சு விளக்கு ஏத்தி மாலை நேரம் விளக்கு ஏத்தணும், அப்பதான் லக்ஷ்மி குடியொண்டு இருப்பாள், நம்ம வீட்டுக்குள்ள மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஊதுபத்தி ஏத்துறது, வாசனை திரவியங்கள், அந்த மாதிரி பூக்களை கொண்டு அலங்கரிப்பது, பகவானுக்கு அர்ப்பணிப்பது, இதெல்லாம் சடங்கா செய்யறாங்க. ஆனா அந்த லக்ஷ்மி தேவியே மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்வதற்கு காத்து கிடக்குறாங்க. சிந்தாம்னி பிரகர சத்மஷு கல்ப விருக்ஷோ லக்ஷா விரதேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ரசத சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் அப்படின்னா எல்லாருமே சொல்லலாம், கோபிகளை கூட சொல்லலாம். அவங்க எல்லாருமே லக்ஷ்மிகள் தான். ஏன்னா பகவானுடைய ஆசி பெற்ற எல்லாருமே அங்க பகவானுக்கு சேவை செய்ய காத்து கிடக்குறாங்க. அவங்க மட்டும் இல்ல, உண்மையில நாம் எல்லாருமே தொண்டர்கள் தான். எப்பொழுதுமே நாம் தொண்டர்கள் தான், நாம தலைவர்கள் கிடையாது. இங்க அரசியல்ல வேணா நம்ம இங்க தலைவன் தொண்டன், இங்க வீட்டுக்கு தலைவி அப்படின்னு போஸ்டிங் எல்லாம் இருக்கும். இந்த வீட்டுக்கு கணவன் தான் தலைவன் அப்படின்னு நிறைய சொல்லுவோம்.
ஆனா நாம எப்பொழுதுமே பகவானுக்கு தொண்டர்கள் தான். தாசானு 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 தாசன். பகவானே சொல்றாரு தன்னை அப்படியா, தன்னை அவர் உயர்த்திக்கிறது கிடையாது. நான் யார்? விப்ரன் கிடையாது, வைஷ்யன் கிடையாது, சூத்ரன் கிடையாது. அப்ப நான் யார்? கோபி பர்த்துக் பத கமலையோ தாச தாசா தாசானு தாசன் அப்படிங்கிறார். சோ அப்ப நாம பகவானே அப்படி சொல்லும் போது நாம ஏமாத்துறோம். அடுத்தது ஸ்லோகம் 21. யஸ்தாம் விவிக்த சரிதைர் அனுவர்த்தமானாம் நாத்யாந்திரியத் பரம பாகவத பிரசங்கः சத்வம் த்விஜானுபத புண்ணிய ரஜஸ் புனீத ஸ்ரீவத்ஸ லக்ஷ்ம கிம் அகாபக பாஜனஸ்துவம். ஹரே கிருஷ்ணா. மதஜி படிக்கட்டுங்களா? படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓ பகவானே, உமது உன்னத அன்பு தொண்டில் காலந்தோறும் ஈடுபட்டிருக்கும் அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமியினிடத்தில் நீர் பற்று வைப்பதில்லை. மாறாக உமது தூய பக்தர்களின் செயல்களினிடத்து மட்டுமே நீர் அளவு கடந்த பற்றுடையவராக இருக்கின்றீர். இவ்வாறு இருக்க எவ்வாறு நீர் அந்தணர்கள் நடந்து சென்ற பாதையின் தூசியினால் தூய்மை பெறக்கூடும்? மேலும் எவ்வாறு நீர் உமது மார்பில் இலங்கும் ஸ்ரீ வட்ச சின்னத்தினால் பெருமை அல்லது அதிர்ஷ்டம் அடைதல் கூடும்? பொருளுரை. பிரம்ம சம்ஹிதையில் கூறியுள்ளபடி பகவான் அனைத்து செல்வங்களின் மீதும் பற்றில்லாதவராக இருந்த போதிலும் கூட வைகுண்ட லோகத்தில் லட்சக்கணக்கான அதிர்ஷ்ட தேவதைகளினால் பணி செய்யப்படுகிறார். இருந்த போதிலும் அவர்கள் யாரிடத்தும் அவர் பற்று வைப்பதில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. பகவானுக்கு 6 வகையான வளங்கள் உண்டு. அவை அளவற்ற செல்வம், அளவற்ற புகழ், அளவற்ற வலிமை, அளவற்ற எழில், அளவற்ற ஞானம் மற்றும் அளவற்ற துறவு என்பவையாகும். அனைத்து தேவர்களும் உயிர்களும் லட்சுமி தேவியின் கருணையை பெறுவதற்காக அவளை வழிபடுகின்றனர். இருந்தும் பகவான் அவளிடத்தில் பற்று வைப்பதில்லை. காரணம், அவர் தனக்கு தொண்டு செய்வதற்கென்றே எண்ணிலடங்கா லட்சுமிகளை உருவாக்க வல்லவர் ஆவார். அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவி பகவானின் திருவடி தாமரைகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் துளசி இலைகளின் மீது சில நேரம் பொறாமை கொள்கிறாளாம். ஏனென்றால் பகவானின் மார்பில் இடம் கொண்ட தான் சில நேரங்களில் தன் பக்தர்களின் பிரார்த்தனையின் பேரில் அவர்களை மகிழ்விக்க அங்கிருந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் துளசி இலைகளோ பகவானின் திருவடிகளிலிருந்து சிறிதும் அசையாமல் நித்தியமாக அங்கேயே இருக்கின்றன. ஆகையினால் பகவான் லட்சுமி தேவியின் தொண்டினை காட்டிலும் துளசியின் தொண்டினையே அதிகம் பாராட்டுகிறார். பகவான் அந்தணர்களின் அளவற்ற கருணையினாலேயே லட்சுமி தேவி தன்னை விட்டு நீங்குவதில்லை என்று கூறும் பொழுது லட்சுமி தேவி பகவானின் வளங்களினால் கவரப்பட்டு அங்கேயே இருக்கிறாள் என்றும் அந்தணர்களின் கருணையினால் அல்லவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் தனது வளத்திற்காக எவருடைய ஆசியனையும் சார்ந்திருப்பவர் அல்லர். அவர் எப்பொழுதும் சுய நிறைவுடையவர் ஆவார். பகவான் தனது வளங்களுக்கு அந்தணர்கள் மற்றும் வைணவர்களின் ஆசியே காரணம் என்று கூறுவதன் மூலம் தனது பக்தர்களான அந்தணர்களையும் வைணவர்களையும் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று போதிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். அப்போ அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி தேவி பகவானோட திருவடிகளுக்கு அளிக்கப்படும் துளசி இலை மேல பொறாமை அவங்களுக்கு உண்டாகுது. ஏன்னா துளசி தேவி என்னைக்குமே பகவானோட திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்யறாங்க. ஆனா அதிர்ஷ்ட தேவி ஒரு சில சமயங்கள் பக்தர்கள் தன்னை வேண்டி மன்றாடுறதுனால அவங்க வீட்டுக்கு அங்க பகவானை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரிடுகிறது. இப்போ சில சமயங்கள்ல அந்தனர் வீடுகள்ல எல்லாம் செல்வம் கொளிக்கிறது அப்படின்னா, ஏன் லட்சுமி தேவி அங்க இருக்காங்க அந்தனர் வீட்டுல அப்படின்னா, அந்தணர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள். கோ பிராமண ஹிதாயிச்ச. இப்போ பிராமணர்கள் பகவானால மதிக்கப்பட்டு அவர் அங்க இருக்கிறதுனால லட்சுமி தேவி அங்க இருக்கிறாங்க. அப்ப பிராமணர்களால லட்சுமி தேவி கவரப்படுவதை விட பகவான் அங்க இருக்கிறதுனால பகவானாலேயே கவரப்பட்டு மீண்டும் லட்சுமி தேவி அவர்களுக்கு லட்சுமி கடாக்ஷை வழங்குகின்றாள். அப்ப யாரொருவர் வீட்டுல சதா சர்வ காலம் பாகவதம், பகவத்கீதை போன்ற புனித கிரந்தங்கள் பகவானை ரெசிப்ரிகேட் பண்ற அந்த பகவானை பிரதிபலிக்கின்ற அந்த கிரந்தங்கள் ஓதப்படுகின்றதோ, எங்கெல்லாம் பகவானோட துதி பாடப்படுகின்றதோ, பகவான் அப்படின்னா ஒரே ஒருவர் தான், முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த விஷ்ணுவின் புகழ் பாடப்படுகிறதோ அங்க கண்டிப்பா மகாலட்சுமி கேட்கவே வேண்டாம், அவங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஏன்னா அங்க பகவான் இருக்கிறார். சோ பக்தர்கள் தனிப்பட்ட விதத்துல மகாலட்சுமியை வளைக்க வேண்டியதே கிடையாது. எப்படி ஒரு தாய் பசுவை ஓட்டிட்டு போனா கண்ணுக்குட்டி பின்னாடியே போகும், அது போல இங்க பகவான் எங்க இருக்கிறாரோ அங்க மகாலட்சுமி கண்டிப்பா இருப்பாங்க. அடுத்தது பதம் 22. தர்மஸ்ய தே பகவதஸ் த்ரீ யுக த்ரிபி ஸ்வைஹ பத்பிஸ்தராச்சரம் இதம் த்வஜ
देवतार्थं नूनं प्रदं तत् अभिगादिरजस्तमश्च सत्त्वेन नो वरदया தனுவா நிரஷ்ய. ஹரே ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? படிங்க படிக்கட்டுங்களா மாதாஜி? சரி. படிங்க மாதாஜி. வேற யாரும் படிக்கிறாங்களா? படிக்கட்டுங்களா? யாரும் ஹரே வரல மாதாஜி. கிருஷ்ணா. நீங்க படிங்க. சரி படிக்கிறேன். மாதாஜி. நான் படிக்கட்டுங்களா? ஒரு ஒரு இது மட்டும் 22 தானுங்க பதம். ஆமாங்க, படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ பகவானே, நீரே அனைத்து தர்மங்களின் வடிவமாக விளங்குகிறீர். ஆகையினால் நீர் 3 யுகங்களிலும் உம்மை தோன்றச் செய்து உயிருள்ளவைகளையும் உயிரற்றவைகளையும் தன்னிடத்தே கொண்டிருக்கும் இப்பிரபஞ்சத்தினை காத்தருள்கின்றீர். தூய சத்வ குணத்தினால் ஆனதும் எல்லா நல்வரங்களும் அளிப்பதுமான உமது கருணையினால் தேவர்கள் மற்றும் இரு பிறப்பாளர்களின் நன்மைக்காக ரஜோ மற்றும் தமோ குணத்தினை அன்பு கொண்டு நீக்கி அருள்வீராக. பொருளுரை. பகவான் இங்கே திரியுக அல்லது சத்திய, துவபார, திரேதா என்னும் 3 யுகங்களிலும் தோன்றியவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் 4வது யுகத்தில், அதாவது கலியுகத்தில் அவதரிக்கிறார் என்று குறிப்பிடப்படவில்லை. வேத இலக்கியங்களில் கலியுகத்தில் அவர் சன்ன அவதார அல்லது ஓர் அவதாரமாக வருவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் தன்னை நேரடியாக வெளிப்படுத்தும் அவதாரமாக தோன்றப் போவதில்லை. மாறாக மற்ற யுகங்களிலும் தன்னை வெளிப்படுத்திய அவதாரமாக இருந்தார். ஆதலினால் அவர் திரியுக அல்லது 3 யுகங்களிலும் அவதரித்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீதர சுவாமி திரியுக என்பதற்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கின்றார். யுக என்றால் இணை என்றும், த்ரீ என்றால் 3 என்றும் பொருளாகும். பகவான் தனது 6 வளங்களினாலும் 3 இணையாக அல்லது 3 இணையான வளங்களினால் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதனாலேயே அவர் திரியுக என்று அழைக்கப்படுகின்றார். சமய தர்மங்களின் உருவமாக பகவானே திகழ்கின்றார். 3 யுகங்களிலும் சமய சாரி மாதாஜி படிங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன். நான் படிக்கிறேன் மாதாஜி. சமய தர்மங்களின் உருவமாக பகவானே திகழ்கின்றார். 3 யுகங்களிலும் சமய தர்மங்களானது 3 வகையான ஆன்மீக கலாச்சாரங்களினால் பாதுகாக்கப்படுகின்றன. அவை துறவு நெறி, தூய்மை மற்றும் கருணை என்பவையே ஆகும். இதனாலேயே பகவான் யுகா என்று அழைக்கப்படுகின்றார். கலியுகத்தினுடைய ஆன்மீக கலாச்சாரத்திற்கு தேவையான இம்மூன்று பெரும்பாலும் இல்லை. ஆயினும் பகவான் மிகவும் அன்புடையவர் ஆதலால் கலியுகத்தில் இம்மூன்றும் இல்லை என்ற போதிலும் கூட இவர் யுகத்தின் மக்களை காப்பாற்றுவதற்காக பகவான் சைத்தன்யர் என்றும் மறைமுகமான அவதாரமாக தோன்றுகின்றார். பகவான் சைத்தன்யர் இங்கு மறைமுகமான என்று அழைக்கப்படுகின்றார். இதன் காரணமாக அவர் கிருஷ்ணரே என்ற போதிலும் அவர் நேரடியாக கிருஷ்ணராக தோன்றாது கிருஷ்ணர் என்னுடைய பக்தராக தோன்றுகிறார் என்பதே ஆகும். ஆகையினாலாய பக்தர்கள் பகவான் சைத்தன்யரை பிரார்த்திக்கும் பொழுது இந்த யுகத்தின் சொத்துக்களாக விளங்கும் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் தம்மிடம் இருந்து நீக்கி கொள்ளும்படி வேண்டுகின்றார். கிருஷ்ண பக்தியின் இயக்கத்தில் ஒருவன் தனது ரஜோ தமோ குணங்களின் பகவான் சைத்தன்யரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹரே கிருஷ்ணா என்று பகவானுடைய புனித நாமத்தை ஓதுவதன் மூலமாக நீக்கிக் கொள்ள தூய்மை பெறலாம். 4 குமாரர்கள் ரஜோ மற்றும் தமோ குணங்களில் நிலைப்பட்டவர்களாக தாம் இருப்பதை நன்கு உணர்ந்து கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் வைகுண்ட லோகத்தில் இருந்த போதிலும் பகவானுடைய பக்தர்களில் சபிக்க விரும்பினார். தங்களுடைய பலகீனத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டமையிலேயே அவர்கள் பகவானிடம் திரும்பி இன்னும் இருக்கும் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் நீக்கிக் கொள்ளும்படி வேண்டினார். 3 மிக உயர்ந்த இயல்புகளால் தூய்மை, துறவு, கருணை என்பவை இரு பிறப்பினர்களால் மற்றும் தேவர்களுக்குரிய தகுதிகளே ஆகும். நற்குணங்களின் தன்மையினாலும் நிலை பெறாதவர்களினாலும் ஆன்மீக கலாச்சாரத்தில் இந்த 3 கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் 3 விளக்கப்பட வேண்டிய பாவச் செயல்களான தவறான பாலுணர்வு, மது வருத்துதல், கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை தவிர வேறொன்றும் உண்ணாதிருத்தல் என்பவை கடைபிடிக்கப்படுகின்றன. இம்மூன்று கட்டுப்பாடுகளில் துறவு, தூய்மை மற்றும் கருணை அடிப்படை கொண்டவையாகும். கிருஷ்ண பக்தர்கள் கருணை உடையோர், ஏனெனில் அவர்களின் வாயிலாக ஜீவன்கள்
ஜீவன்களான விலங்குகளை உண்பதில்லை. மேலும் அவர்கள் தூய்மையுடையோர் ஆவார். ஏனென்றால் அவர்கள் தேவையற்ற உணவினாலும் தீய பழக்கங்களினாலும் மாசுராது முயல்கின்ற விடுதலை பெறுகின்றன. துறவ நெறியினில் கட்டுப்படுத்தப்பட்ட பாலுணர்வு வெளிப்படுத்தப்படுகின்றன. 4 குமாரர்களின் மூலமாக குறிப்பிடப்படும் இக்கொள்கைகள் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களால் பின்பற்றப்பட வேண்டியவை ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து திரியுக அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சத்திய துவாபர திரேதா யுகம், முதல் யுகம் சத்திய யுகம், அடுத்த துவாபர யுகம், அப்புறம் திரேதா யுகம். சத்திய யுகத்துல நரசிம்மர் தோன்றினார், துவாபர யுகத்துல ராமர் தோன்றுகிறார், திரேதா யுகத்துல ராமர் தோன்றுகிறார், துவாபர யுகத்துல ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றுகிறார். ஏன்னா இந்த திரே அப்படின்னாலே 3வது யுகம். இங்க வந்து லைனா கொடுத்திருக்காங்க கிரம முறைப்படி சத்திய துவாபர திரேதா. ஆனா ஆக்சுவலா நம்மளுக்கு சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம்னு நாம பார்ப்போம். ஏன்னா பகவான் ஒரு லீலை பண்றதுக்காக அந்த யுகத்தையே மாத்தி வச்சுக்கிட்டாரு. அந்த திரேதா யுகத்தை 2வது கொண்டு வந்துட்டு துவாபர யுகத்தை 3வது கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஆக்சுவலா இந்த கிரம முறைப்படி இப்படித்தான் வரும். ஆனா இந்த ஒரு ரொட்டீன்ல, அதாவது சுழற்சியில இந்த மாதிரி மாத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அகலிகைக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஸ்ரீராமர் வந்து அவர் வந்து முன்னாடியே பிறந்துட்டாராம். திரேதா யுகத்தை முன்னாடி கொண்டு வந்து அதுல பிறந்து அவர் வந்து அந்த லீலையை அவங்களுக்கு விடுதலை தர்றாங்க. இப்ப 4வது யுகத்துல எப்படி அவதரிப்பார் அப்படிங்கிறது மறைமுகமாக தான் அது வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க சகஸ்ர நாமம் அதுல கூட பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்துல ஸ்வர்ண வர்ண ஹேமாங்கோ சந்திராங்கதிகி அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். இப்ப ஸ்வர்ண வர்ணம், தங்கத்தை போன்ற உருக்கிய பொன்னிறத்தில் பிறப்பார் அப்படின்னு இருக்கும். அப்ப அவர் வந்து சன்ன அவதாரமாக, மறைக்கப்பட்ட அவதாரமாக வருகிறார். தன்னை வந்து நேரடியா வெளிப்படுத்த மாட்டார். இப்ப இந்த திரியுக அல்லது 3 யுகங்களிலும் அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப 6 வளங்களில் 3 இணையாக அல்லது 3 இணையான வளங்களினால் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதனாலதான் திரியுக அப்படின்னு சொல்லப்படுறாரு. சமய தர்மங்களின் உருவாக பகவானே திகழ்கின்றார். இது நாம முதல்லயே பார்த்தோம். தர்மம் அப்படின்னா தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. தர்மம், சட்டத்தை இயற்றுபவர் அவரே, சட்டத்தை புரிந்து கொள்பவரும் அவரே, சட்டத்தால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவரும் அவரே அப்படின்னு 15.15 பாக்குறோம். அப்ப இது 3 வகையான கலாச்சாரங்களால இந்த சட்டம் பாதுகாக்கப்படுகிறது. என்னென்னது? துறவு நெறி, தூய்மை, கருணை. அப்ப இந்த கருணை எப்ப போகும்? இப்ப இந்த காலத்துல, இந்த கலியுகத்துல கருணை கிடையாது. ஏன்னா எங்க பாரு மாமிசம், கருணையே இல்லாம மிருகங்களை வெட்டி அதை வந்து சுடுகாடாக்கிக்கிறாங்க வயிற்ற. மிருகங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த வயிற்றுல அடக்கிக்கிறாங்க. அப்ப அந்த கருணையே இல்லாம போச்சு உயிர்வாளிகள் இடத்துல. ஏன்னா எந்த உயிர்வாளியும் கருணையோட இருக்கணும். பக்தர்கள் பாத்தீங்கன்னா எல்லா உயிர்வாளிகளிடம் கருணை கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்ப இன்னொரு உயிர்வாளியோட வாழ்க்கையில் தடையிட யாருக்கும் உரிமை கிடையாது. அது போல தூய்மை. அப்போ ஆண் பெண் உறவு அப்படின்னா தவறான பாலுறவு கொள்ளுவது, அது தூய்மையை கெடுக்கின்றது. அது போல துறவு நெறி. துறவுனா என்ன? கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்டதை மட்டும் உண்பது. அப்ப துறவுனா எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக செய்வதுதான் துறவு. துறவுனா நான் போய் சந்நியாசம் எடுத்துட்டு காவி வேஷ்டி கட்டிட்டு காட்டுக்குள்ள போய் அஷ்டாங்க யோகம் பண்றது, ஆசனம் போட்டு உட்காந்துக்கிறது, புலித்தோல் அல்லது மான் தோல் போட்டு உக்காந்து கண்ணை மூடி தியானம் பண்றதுதான் துறவு. நம்ம வீட்டை திறந்துடணும், உறவுகளை திறந்துடணும், அதெல்லாம் இந்த கலிகாலத்துல ஒத்து வராது. அப்ப துறவு என்றால் என்னன்னா, பகவானுக்காக நாம் எதை துறக்கின்றோமோ அதுதான் துறவு. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறோமா, குளிக்கிறோமா, பகவானுக்காக நாம ஜபத்துல ஈடுபடுறோமா. எனக்கு பிடிக்காது. எப்பவுமே எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா பிடிக்காதுங்கிறத விட பயிற்சியில இருக்கிற நம்மளுக்கு காலையில தான் நல்லா தூக்கம் வரும். ஆனா நான் பகவானுக்காக அந்த உறக்கத்தை துறக்கின்றேன், பகவானுக்காக எனது ஆடம்பரத்தை துறக்கின்றேன்,
அந்த ஆடம்பரத்தினால வர பணத்தை நான் வந்து பகவானோட கோயில்களுக்காக இல்ல பகவானோட பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்காக, அவர்களை உபசரிக்கிறதுக்காக, அவர்களுக்கு ததாமி பிரித்தி கிருப்ராணி குஹ்யமாக்கி ஆதி பிரச்சதி குங்தே போஜேதே சைவ அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாம் கூப்பிட்டு நாம ஜபம் செய்யறது, அவங்களுக்கு விருந்தளிப்பது, நாம வந்து விருந்தை ஏற்றுக்கொள்வது, அவர்களுக்கு பரிசாக கொடுப்பது, அவங்க பரிசை ஏற்றுக்கொள்வது, இப்படி 6 விதமான பிரீத்தி லட்சணம் அன்பு பரிமாற்றம் இருக்கின்றது. அதுக்காக நாம பயன்படுத்துறோம். இந்த மாதிரி ஆன்மீக கலாச்சாரம் நம்மளுக்கு தூய்மை, துறவுநெறி, கருணை இது ரொம்ப முக்கியமானது. அப்ப பகவான் வந்து இந்த 3 இல்லைங்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபு வர்றார். அப்ப எல்லார் மனசுலயும் அசுரர்கள் இருக்கிறாங்க. அப்ப அசுரர்களை கொல்லணும் அப்படின்னா எல்லாருமே கொல்லணும். அப்போ அவர் எதை ஆயுதமாக எடுத்து வருகிறார் அப்படின்னா கருணைய ஆயுதமாக கொண்டு வருகின்றார். ஏன்னா ஆயுதத்தால கொல்லணும். மற்ற யுகங்கள்ல அசுரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றமே வெளிப்படையா இருந்தது. அசுரர்கள் அப்படின்னா பல்லெல்லாம் நீண்டு இருக்கும், காதெல்லாம் பெருசா இருக்கும், உடம்பெல்லாம் கருப்பா பூதமா, கண்கள் எல்லாம் பிதுங்கி இருக்கும், அப்படியே தலை முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே வயிற்கால்கள் எல்லாம் குத்திட்டு நிக்கும். பூதம் அப்படின்னாலே நம்ம சினிமா படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்போ எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இருக்கு. பாக்குறதுக்கு மனுஷங்களா இருக்காங்க. ஆனா அனைத்தும் அசுரத்தனம். உள்ள பாத்தீங்கன்னா அனைத்தும் அசுரத்தனம். ஏன்னா மனதை அடக்க மாட்டாதவர்களாக காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் எல்லா குணங்களும் எல்லார்கிட்டே இருக்கு. அப்ப அழிச்சா எல்லாரையும் அழிக்கணும். அப்ப அவர் என்ன பண்ணார்னா தனது கருணையை கொடுத்தார். உங்களுக்கு நீங்க ஏகப்பட்ட பாவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க, அதையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா என்னோட மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. இதை தவிர உங்களுக்கு வேற தகுதியே கிடையாது. ஏன்னா வேதங்கள் உச்சரிக்கிறதுக்கு தகுதி கிடையாது, பிராமணராக தகுதி கிடையாது. அதையெல்லாம் செய்யணும்னா உங்களுக்கு புரட்டி போட்டு ஆழ்கடல்ல முக்கி எடுத்தாதான் நீங்க கிளீன் ஆவீங்க. அதெல்லாம் உங்களுக்கும் முடியாது, எனக்கும் முடியாது. அதனால சிம்பிளா ஒரு சொல்யூஷன் தர்றேன். யார் எடுத்துக்கணுங்க ஈஸியா எடுத்துக்கோங்க. ஏன்னா கலியுகத்துல ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காரு. எதனால அப்படின்னா சரி பாவப்பட்ட மக்கள் இவங்க வந்து அறியாமையில் இருக்கிறாங்க. ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு வந்து நடனம் ஆடி கீர்த்தனம் பண்ணிட்டு போனப்போ இந்த பண்டிதர்கள் எல்லாம் காஷ்மீர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மெத்த படிச்ச மேதாவிகள் பண்டிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பிராமணர்கள். அவங்க எல்லாம் சொன்னாங்க, கிண்டல் அடிச்சாங்க, நீங்க என்ன இலிகுலத்துல பிறந்த மாதிரி ரோட்ல ஆடி பாடி நாம சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் கீழ் கொளுத்தவங்க தான் செய்வாங்க, நாமெல்லாம் பிராமணர்கள், நாமெல்லாம் என்ன பண்ணணும், வேதங்கள் படிச்சு அத வந்து புரிஞ்சு அதுல வேத மந்திரங்களை ஒழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், நான் ரொம்ப அடிமுட்டாள். என்னோட குரு சொன்னாரு, நீ எல்லாம் இந்த வேதங்களை புரிஞ்சுக்க முடியாது, அதனால உனக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழியை சொல்றேன். பகவானோட நாமத்தை சொல்லி நீ வந்து கீர்த்தனம் பண்ணி நடனம் ஆடி அதன் மூலமாவே பகவான்கிட்ட போய்க்கலாம். அதனால குரு நான் சொல்றேன், நீ அதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து இன்டைரக்டா சொல்றாரு. நாம எல்லாரும் முட்டாள்கள். ஏன்னா இந்த கலியுகத்துல நம்மளெல்லாம் ரிக்கியசூர், சாம, அதர்வன 108 உபநிஷங்கள், நம்மளுக்கு இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாத்தையும் படிச்சு நீ தெளிஞ்சு எங்கிட்ட வா அப்படின்னா நாம யாரும் போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஆயுளும் கிடையாது, சூமந்த மதையோ மந்த புத்தி படைச்சதுனால ரொம்ப எளிமையான சொல்யூஷன். அப்ப இந்த கலியுகத்துல மிக 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 சுலபமான ஒன்று நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிக மங்களகரமான ஒன்று பார்த்தீங்கன்னா ஹரிநாமம் ஒன்று மட்டுமே. மற்ற யுகங்கள்ல நீங்க கடுமையா தவம் பண்ணணும், நீங்க யாகங்கள் பண்ணணும், கோவில் கட்டணும். ஆனா இந்த யுகத்துல பகவான் கருணையை வாரி வழங்கிட்டு போயிட்டார். யாரெல்லாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து டைமண்ட் வீசிட்டு போறேன். இப்ப நம்ம ரோட்ல வந்து யாராவது ஒரு லாரியில வந்து டைமண்ட் போட்டுட்டு தூவிட்டு போனாங்கன்னா நாமெல்லாம் வீட்டுக்குள்ள இருப்போமா? இந்த கிளாஸை விட்டுட்டு ஓடிட மாட்டோம். அது போல பகவான் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கார். டைமண்ட் அப்படின்னா இந்த பௌதிக உலகுல ஒரு உயர்ந்த பொருள். ஆனா நாமத்தை அது கூட ஒப்பிடவே முடியாது. மிக 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 வலிமையானது, உயர்ந்தது, சக்தி மிக்கது பகவானது திருநாமம். அந்த நாமத்தின் மூலமாகவே நாம் பகவானை சென்றடையலாம். நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்தார்பத நேமத ஸ்மரணே நகால ஏதாத்ருசி தவ கிருப பகவன் மமாபி துர்தைவ மித்ருசம் விசாஜனி நானுராக.
அப்ப இங்க 4 குமாரர்கள் கேக்குறாங்க, ரஜோ மற்றும் தமோ குணங்களின் நிலைப்பாட்டுகளுடையவையாகவே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப வைகுண்ட லோகத்தில் இருந்த போதிலும் பகவானின் பக்தர்களை சபிக்க அவங்க முற்படுறதுனால இப்படி தங்களை தாழ்த்திக்கிறாங்க. அப்ப இன்னுமே அந்த ரஜோ தமோ குணம் இருக்கிறதுனால அந்த தூய்மை, துறவு, கருணை என்பவை இருபிறப்பாளர்கள் மற்றும் தேவர்களுக்குரிய தகுதிகளாகும். கருணை, துறவு, கருணை இதெல்லாம் வந்து தூய்மை, இதெல்லாம் வந்து இருபிறப்பாளர்கள் அப்படின்னா பிராமணர்கள். இருபிறப்புனா முதல் பிறப்பு தாய் தந்தையரால் கொடுக்கப்படுவது, இரண்டாவது பிறப்பு அப்படின்னா குருவால கொடுக்கப்படுறது. இப்போ பல கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா பூணூல் போடுற சடங்கு, அப்ப வந்து அவங்களுக்கு மந்திரம் காதுல தீட்சை தருவாங்க. அப்ப தீட்சை எடுக்கும்போது 2வது பிறப்பு. இப்போ ஆன்மீக குருவால கொடுக்கப்படுகின்றது. முதல் பிறப்பு உடம்புக்கு மட்டும்தான், ஆனா ஆன்மாவுக்கான 2வது பிறப்பு. ஏன்னா ஒரு தாய் தந்தை நம்மளுக்கு உடம்புக்கு என்னென்ன சௌகரியம் பண்ணணும், கல்வி கொடுக்கணும், பௌதீக கல்வி கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆனா ஆன்மாக்குரிய கல்விய இல்ல ஆன்மாக்குரிய ஞானத்தை அவங்களால தர முடியாது. அப்ப ஒரு குருவை அணுக வேண்டும். குருவை அணுகி தத்துவத்தி பிரதிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக. அப்ப தத்துவ தர்ஷனம் கிடைக்கணும் அப்படின்னா குருவை அணுகி பணி பிரஷ்னேன சேவையா, பணிவுடனும் அடக்கத்துடனும் கேள்விகள் கேட்டு அவர் மூலமா நாம ஆன்மீக உலகத்தை அடைய முடியும். ஏன்னா ஒரு குருவின் கருணை இல்லாம நாம போக முடியாது, ஆன்மீக லோகத்துக்கு போக முடியாது. அப்ப நற்குணத்தன்மைகளில் நிலை பெற்றவர்களினால் ஆன்மீக கலாச்சாரத்தின் இந்த 3 கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நற்குணத்தன்மையில நிலை பெறாதவர்கள், இந்த தூய்மையும் இருக்காது, கருணை இருக்காது, துறவு நெறி இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு மது, மாமிசம், தவறான உறவு, சூதாட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப கிருஷ்ண பக்தர்கள் கருணையுடையவர்கள். ஏன்னா அவர்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு ஜீவன்களான விலங்குகளை உண்பதில்லை. அப்போ நேத்து கூட நாம பார்த்தோம், சௌச்சம், தூய்மை. தூய்மை அப்படின்னா உடல்லையும் இருக்கணும், உள்ளத்திலேயும் இருக்கணும். இந்த கருணை எல்லார்கிட்டையும் இந்த பக்தர்கள்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவங்க மாமிசத்தை உண்ணறது கிடையாது. ஏன்னா அடுத்த ஜீவராசிகளை அவங்க தொந்தரவு பண்றதே கிடையாது. ஏனெனில் அவர்கள் தேவையற்ற உணவாலும் தீய பழக்கத்தாலும் மாசுராது முற்றிலும் விடுதலை பெற்றிருக்கின்றனர். துறவு நெறியானது கட்டுப்படுத்தப்பட்ட பாலுறவினால் வெளிப்படுத்தப்படுகிறது. துறவு அப்படின்னா ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு திருமண சடங்கு நடக்குது அப்படின்னா சட்ட பிரகாரம் அதுக்காக அந்த சட்டத்தின் மூலமாக எல்லையற்ற இன்பத்தை எல்லாம் அந்த உடம்புனால அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. அதுவுமே எல்லைக்கு உட்பட்டது. தர்மத்திற்கு உட்படுத்தப்பட்ட காமமும் நானேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு சட்டத்தினால நாம இணையிறோம் ஆண் பெண் அப்படின்னா அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க மட்டும்தான் அந்த உறவு இருக்கின்றது. அதுக்காக எப்பவுமே நான் கல்யாணம் ஆனவன் தான் அப்படின்னு சொல்லி அதுலயே ஈடுபடுறவங்க எல்லாம் அந்த அவங்களுக்கு வந்து அந்த துறவு நெறி இருக்காது. ஏன்னா எல்லா உறுப்புகளும் கட்டுப்படுத்தப்பட்டால் மட்டுமே ஏகேக குருநந்தன வியவசா ஆத்மஹா புத்தி ஏகேக குருநந்தன் அந்த நிலையை அடைய முடியும். இல்லைன்னா பகுஷாக ஹியநந்தனாஸ் புத்தையே போயிரும். பல கிளைகளுடைய புத்தி பகவானிடம் ஒருநிலைப்படாது. இப்ப 4 குமாரர்கள் மூலம் குறிப்பிடப்படும் இக்கொள்கை கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களால் பின்பற்றப்பட வேண்டும். அப்போ நம்மளுடைய இந்த இந்திரியங்கள் கட்டுப்படுத்தப்படணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வு மிக முக்கியமானது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயா பக்ருத சேதசாம் வேவஷா ஆத்மிகா புக்தி சமாதவுனா விதி எது அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ இந்த போகைஸ்வரியம் பௌதிகத்தில் ஈடுபடுபவர்களோட புத்தி எப்பவுமே ஆன்மீகத்திற்கு வர முடியாது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க.